விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பிற்கு முன்பாகவே பெரும்பான்மையை நிரூபிற்கு முன்பாகவே இன்னொரு அணி உருவாகி அவங்க பெரும்பான்மை நிரூபிக்க போறாங்க. தமிழக வெற்றி 108, காங்கிரஸ் ஒரு 5, ரெண்டும் சேர்த்தா 113 இடங்கள் வருது. இன்னொரு 5 இடங்கள் தான் தாவேக ஆட்சி அமைக்க தேவைப்படுது. ஆனா ஆப்பரண்டா இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, மற்ற கூட்டணி கட்சிகள்கிட்ட பெரும்பான்மை இருக்கு. இவங்கெல்லாம் ஒண்ணு சேர போறாங்க. திமுகவும் அதிமுகவும் 40 ஆண்டுகள் கழித்து ஒன்றிணைந்து ஒரு ஆட்சியை உருவாக்க இருக்கிறாங்க என்கிற செய்தி நேற்று மாலை சரியா ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சது. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடக்க போகுது. டோன்ட் டூ திஸ். தமிழ்நாட்டின் ஜனநாயகத்திற்கு இது ஆபத்து. இது மட்டும் நடந்துடக்கூடாது. என்னடா இது நடந்துடக்கூடாது, அது நடந்துடக்கூடாது, தமிழ்நாட்டின் ஜனநாயகத்துக்கு ஆபத்து. வரக்கூடிய செய்திகள் உண்மையா இருக்கக்கூடாது. எழுதுறது யாருன்னு பார்த்தா எல்லாமே ஊடகவியலாளர்கள், செய்தியாளர்கள். அதாவது ஒரு கட்சி மாவட்ட செயலாளர் எழுதினாருங்க, இது நடந்துடக்கூடாது நினைச்சோமோ அது நடந்துருச்சு. எழுதுறவங்க யாருமே திமுக தயவில் அதிமுக ஆட்சி அமைக்க போகுதுன்னு பேசுறாங்க. இல்ல திமுகவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. பெரும்பான்மை நிரூபிக்க போறாங்க. இப்படிலாம் சொல்லாம மொட்டையா டோன்ட் டூ திஸ், தமிழ்நாடு ஜனநாயகத்துக்கு ஆபத்து, எது நடக்க கூடாது நினைச்சோமோ அது நடந்துருச்சு என்று ஊடகங்கள் எழுதுறாங்க.